வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்மளுடைய டைனமிக் சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா யூஜிசி நெட் பேப்பர் 1 சிலபஸ் ஃபுல் கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த சிலபஸ் வந்து 2019 அப்டேட் செய்யப்பட்டது. ஸோ இப்போயும் இந்த சிலபஸ் தான் தொடர்ந்துட்டுருக்கு. ஸோ இது ஆர்ட்ஸு, ஹியூமனிட்டிக்ஸ் அப்புறம் சோஷியல் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த சிலபஸ் சேம் தான். ஸோ எல்லாருக்குமே பேப்பர் 1 வந்து கம்பல்சரி அண்ட் காமன் பேப்பர் தான். ஸோ யாருக்குமே எந்த மாற்றமும் இல்லை. பேப்பர் 2 அவங்கவுங்களுடைய கோர் பேப்பர் மட்டும்தான் மாறும். பேப்பர் 1 எல்லாருக்குமே காமன். சிலபஸ் பேட்டர்ன் எல்லாமே சேம் தான். அதனால் எல்லாருக்குமே ஒரே இது தான். ஆனால் வந்து ஒரே எக்ஸாமில் வந்து ஹிஸ்ட்ரிக்கு வேறு கொஸ்டின் வரும், ஜாகிரபிக்கு வேறு கொஸ்டின் வரும், எக்கனாமிக்ஸுக்கு வேறு கொஸ்டின் வரும். பட் சிலபஸ் சேம் தான். கொஸ்டின்ஸ் மட்டும் எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ வாங்க நம்ம டாப்பிக்கில் போகலாம். ஸோ மொத்தம் ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து 50 கொஸ்டின் இருக்கும். செகண்ட் பேப்பரில் உங்களுக்கு தெரியும் 100 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்கு வச்சு டோட்டலாக ஃபஸ்ட் பேப்பருக்கு 100 மார்க்கு, செகண்ட் பேப்பருக்கு 200 மார்க்கு, மொத்தமாக 300 மார்க்கு. அதை வச்சு தான் நம்மளுடைய கட் ஆஃப் முடிவு செய்யப்படும். அதே மாதிரி பேப்பர் 1 10 யூனிட் இருக்குது. யூஜிசியோட அறிவுறுத்தலின்படி ஒரு யூனிட்டுக்கும் 5 கொஸ்டின் வரும். டோட்டலாக 50 கொஸ்டின். பட் எல்லா கேஸும் அதே மாதிரி இருக்காது. ஒரு எக்ஸாமில் சில யூனிட்லேருந்து 5க்கு மேற்பட்ட கொஸ்டின் வரும், சில யூனிட்லேருந்து கம்மியான கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ எல்லாத்துக்குமே தயாராக இருங்க. ஒரு யூனிட்டில் மட்டும் அதிகமான ஃபோக்கஸ் வைக்கக்கூடாது. எல்லா யூனிட்டையுமே நல்லா தெளிவாக படித்தா தான் நம்மளால் 100 மார்க் அடிக்க முடியும் ஃபஸ்ட் பேப்பரில். ஸோ என்னென்ன சிலபஸ் 10 மாடியூல் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், காம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன், மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட், ஹையர் எஜுகேஷன். ஸோ டோட்டலாக 10 யூனிட் இருக்குது. ஸோ எல்லா யூனிட்டோட கம்ப்ளீட் சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஏன் இந்த வீடியோ வந்து சிலபஸை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன்னா, நீங்கள் வந்து எதுவுமே தெரியாமல் வெறும் ஒரு புக்கை வாங்கி வச்சுட்டு புக்கில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் நீங்கள் எடுத்து படிக்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது. வெறும் புக்கை மட்டும் மனப்பாடம் பண்ணிவிட்டு மக்கப் பண்ணி நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த கொஸ்டின் வராது. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும். ஸோ இது வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுடைய புரிதல் வச்சு மட்டும்தான் உங்களால் இந்த ஃபஸ்ட் பேப்பரில் மார்க் எடுக்க முடியும். ஸோ அதனால் சிலபஸை நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்களுடைய படிக்கக்கூடிய நேரம் வந்து விரயம் ஆகாது. ஸோ இதுதான் படிக்க போகிறோம், இதுதான் உங்களுக்கு தேவை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதும். தேவையில்லாத கண்டென்ட் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட் வந்து டீச்சிங் ஆப்டிடியூட். டீச்சிங் ஆப்டிடியூடில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, டீச்சிங்கோட கான்செப்ட், அதாவது டீச்சிங்னா என்ன, அதனுடைய நோக்கம், அதுக்கப்புறம் டீச்சிங்கில் இருக்கக்கூடிய லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 லெவல்ஸ் இருக்கும். ஸோ அதை படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பேசிக் ரெக்யர்மெண்ட், அதாவது டீச்சிங்க்கு என்னென்ன முக்கியமான கூறுகள் தேவை, அதுக்கப்புறம் டீச்சிங்க்கு என்னென்ன துணை கருவிகள் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இதுதான் ஃபஸ்ட் யூனிட்டோட ஃபஸ்ட் பாயிண்ட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் லேர்னரோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது லேர்னர் அப்படின்னா மாணவர்கள். ஸோ இந்த டீச்சிங் ஆப்டிடியூடோட பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆசிரியராக இல்லாமல் ஒரு மாணவனாக இருந்து யோசித்தா மட்டும்தான் உங்களால் இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய 5 கொஸ்டின் அடிக்க முடியும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாணவனாக நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய ஆசிரியர் வந்து உங்களுக்கு எப்படி பாடம் நடத்தணும், எப்படியெல்லாம் பாடம் நடத்தினா உங்களுக்கு புரியும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த டீச்சிங் ஆப்டிடியூடே இருக்குது. ஸோ நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் சிஸ்டம் தான். பட் இப்போதைக்கு அப்படி இல்லை. எல்லாருமே வந்து புக் சென்ட்ரிக்கும் இன்ஸ்டிடியூஷனல் சென்ட்ரிக்கும் அண்ட் டீச்சர் சென்ட்ரிக்காக இருக்குது. ஸோ பட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது எஜுகேஷன் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக், அதாவது லேர்னர் சென்ட்ரிக். மாணவனை மையப்படுத்திய கல்வி தான் நம்ம படிக்கணும். அது நீங்கள் நாளைக்கு வாத்தியாராக போனாலும் மாணவனை மையப்படுத்தி தான் அந்த கல்வி இருக்கணும். ஸோ லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் மழலை பருவம், அதுக்கப்புறம் வளரிளம் பருவம், அதுக்கப்புறம் அடல்ட் லேர்னர்ஸ், இவங்களுடைய சைக்காலஜியை நீங்கள் முக்கியமாக படிச்சுக்கணும். ஸோ வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 10லேருந்து 14 வயது இருக்கக்கூடிய மாணவருடைய, அவன் வந்து சின்ன பையனும் கிடையாது, ரொம்ப வளர்ந்த அடலசன்ஸும் கிடையாது, அடல்ட்டும் கிடையாது. அவனோட ஸ்டேஜ் வந்து அடலசன்ஸ் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் அவனுக்கு வந்து நிறைய உணர்வு பூர்வமான மாற்றங்களும் உடல் ரீதியான மாற்றங்களும் ஏற்படும். அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மாணவன் வந்து எப்படியெல்லாம் திங்க் பண்ணுவான், எப்படியெல்லாம் அவனுக்கு தேவை அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பண்ணால் அதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ். அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை புரிஞ்சு அதை வந்து நம்ம பாடம் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறது. தென் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ், ஒரு மாணவருக்கும் இடையிலையும் தனிப்பட்ட வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சு நம்ம பாடம் நடத்தணும். ஸோ அது எப்படி நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் இந்த யூனிட்டு.
ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங், அதாவது ஒரு ஆசிரியராக இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன காரணிகள் வந்து உங்களை வந்து தொந்தரவுப்படுத்துது, அதாவது உங்களுக்கு வந்து தடையாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பாடம் எடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இப்போ ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களால் நீங்கள் நினச்ச மாதிரி பாடம் எடுக்க முடியாது. என்ன அப்படின்னா அது வந்து பியூர்லி மார்க் பேஸ்டு எஜுகேஷனாக இருக்கும். ஸோ அப்போ அதுவுமே உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆசிரியராக பாடம் நடத்துறதுக்கான உங்களுக்கான தடைகள். ஸோ அதே மாதிரி மாணவனுக்கு என்னென்ன தடைகள் இருக்கும் அதுவும் இந்த யூனிட்ல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட்டிவ் மெட்டீரியல், ஒரு ஆசிரியராக நீங்கள் பாடம் நடத்தணும் அப்படின்னா என்னென்ன துணை கருவிகள் வேணும், இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன, நீங்கள் உங்களுக்கான கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன துணை கருவிகள் தேவை அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் லேர்னிங் என்விரான்மெண்ட் அண்ட் இன்ஸ்டியூஷன், ஒரு தொழில் நிறுவனம் எப்படி, கல்வி நிறுவனம் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இந்த டீச்சிங் ஆப்டிடியூடில் வருது. அது மட்டும் இல்லாமல் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் இன் இன்ஸ்டியூஷன், அப்போ ஒரு கல்வி நிறுவனத்தை, உயர்கல்வி நிறுவனத்தை நீங்கள் எப்படியெல்லாம் பாடம் நடத்தணும் அப்படின்றதும், அதுக்கப்புறம் ஒரு ஆசிரியரை மையப்படுத்திய கல்வியும் ஒரு மாணவனோட மையப்படுத்திய கல்வியும் எப்படி இருக்கும் அப்படின்ற வேறுபாடையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணதான் ஆஃப்லைன் விசஸ் ஆன்லைன் மெத்தட், அதாவது நேரடியாக போய் கல்வி கற்கிறதும் தொலைநிலையில், அதாவது ஆன்லைன் இணைய வழியில் கற்கக்கூடிய கல்விக்கு என்னென்ன வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இது ஒரு யூனிட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஐசிடி பேஸ்ட், அதாவது தகவல் தொழில்நுட்பம் எப்படி உங்களுடைய டீச்சிங்க்கு உதவியாக இருக்குது, உங்களுடைய ஆசிரியருக்கு எப்படி உதவியாக இருக்கிறது, அதுக்கப்புறம் ஆசிரியருக்கு பயன்படுத்தக்கூடிய கற்றல் துணை கருவிகள் என்னெல்லாம், அதெல்லாம் ட்ரெடிஷ்னலாகவும் மாடர்னாகவும் என்னென்ன துணை கருவிகள், அதுக்கப்புறம் ஐசிடி பேஸ்ட் என்னென்ன துணை கருவிகள் இருக்குது அப்படிங்கிறதும் இந்த டீச்சிங் ஆப்டிடியூடில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எவாலுவேஷன் சிஸ்டம், அதாவது நம்ம பிஎட்லலாம் சொல்லுவாங்க அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அசஸ்மெண்ட்டில் என்னென்ன கைண்ட் ஆஃப் அசஸ்மெண்ட் இருக்குது அப்படின்றது. தென் எலமெண்ட்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் எப்படியெல்லாம் நீங்கள் மாணவனை வந்து திருத்தணும், அதாவது திருத்தணும் அப்படின்னா அவனை வந்து எப்படியெல்லாம் வந்து தேர்வு செய்யணும், நெறி செய்யணும் அப்படின்றது. தென் எவாலுவேஷன் இன் சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம், சிபிசிஎஸ். இப்போ நம்மளும் வந்து டிகிரியில் வந்து சிபிசிஎஸ் மெத்தடில் தான் படிச்சுட்டு வந்திருக்கோம். ஆனால் அது வந்து பெரும்பாலானவருக்கு தெரியாது. ஆனால் வெறும் அந்த நம்ம மார்க் ஷீட்டில் மட்டும் சிபிசிஎஸ்ன்னு இருக்கும். அது என்ன அப்படின்னா சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம். நமக்கு வந்து இப்போ 120 யூனிட் எடுத்தால் தான் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். அதேமாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வெயிட்டேஜ் வச்சுருப்பாங்க. இப்போ கோர் பேப்பர் அப்படின்னா அதுக்கு வந்து 4 கிரெடிட் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அலைடு, அதுக்கப்புறம் நான் மேஜர் அப்படி இருக்கலாம் 3, 2 அப்படிங்கிற கிரெடிட் வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் எப்போ நம்ம அந்த 120 கிரெடிட்டை நம்ம எடுக்கிறோமோ அப்போ தான் நம்மளுடைய கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதேமாதிரி சாய்ஸ் பேஸ் கிரெடிட் சிஸ்டத்தில் இன்னொரு இது என்னென்னா, நமக்கு தேவையான ஆப்ஷனல் சப்ஜெக்டை நம்மளே சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் வந்து அதை அவங்க கொடுக்கறதில்ல, சாய்ஸ் கொடுக்கறதில்ல. அவங்களே இதை தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரியான சாய்ஸ் பேஸ் கிரெடிட் சிஸ்டத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன ஏது அப்படிங்கிறது. ஸோ தென் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், சிபிடி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எழுதக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ் வந்து சிபிடி பேஸ்ட். இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டிங் தான். ஸோ அது எப்படி என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் இனோவேஷன் இன் எவாலுவேஷன் சிஸ்டம், ஒரு மாணவன் வந்து எப்படி அவனை கணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இனோவேஷனான சிஸ்டம் என்னென்னா, முன்னாடி வந்து அவனை டெஸ்ட்டு வச்சு பேப்பரை திருத்தி நம்ம மார்க் போடும். இப்போ அப்படி இல்லை, ஒரு கூகுள் ஃபார்மை கொடுத்து இதை எம்சிக்யூ ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை கொடுத்து இதை வந்து கொள்குறிவினா கொடுத்து இதை வந்து டிக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே எவாலுவேட் பண்ணி நமக்கு மார்க்கோடு சேர்த்து கொடுத்துரும். ஸோ அது மாதிரியான இனோவேஷன்ஸ் இன் எவாலுவேஷன் சிஸ்டம்லாம் டீச்சிங் ஆப்டிடியூடில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் ஆப்டிடியூட். இப்போ நீங்கள் வந்து யூஜிசி நெட்டை கிளியர் பண்ணிட்டீங்க, ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப்புக்கு எலிஜிபிள். பட் இப்போ நீங்கள் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஜிசி வந்து ஜேஆர்எஃப்க்கு வந்து 37,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ கொடுக்கும். அதேமாதிரி எஸ்ஆர்எஃப் 2 வருஷம் கழிச்சு 42,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ கொடுக்கும். இது வந்து அப்டேட்டட் ஃபெலோஷிப். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பிஹெச்டி என்ரோல் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிசர்ச் லைஃபுக்குள்ளே வந்துட்டீங்க. ஸோ ரிசர்ச்சுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு சில எத்திக்ஸ் தேவை அண்ட் சில நுணுக்கங்கள் தேவை. அது வந்து யூஜிசியில் ஒரு யூனிட்டாகவே வச்சுருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து இது ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்களுடைய கோர்ஸ் ஒர்க் எக்ஸாம்ஸில் படிச்சிருப்பீங்க. அதையே அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இங்கே யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியான 5 மார்க்கு கிடச்சிரும்.
பிஹெச்டி எய்ம் பண்ணுறவங்க இதை படிச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஹெச்டியோட லைஃப் ஈஸியாக இருக்கும். அதாவது அங்கே இருக்கக்கூடிய கோர்ஸ் ஒர்க் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேசிக் திங்ஸ் வந்து இங்கேயே கற்றுட்டு போகிறது நல்லது. ஸோ ரிசர்ச் ஆப்டிடியூடில் என்னென்ன இருக்கு அப்படின்னா, ரிசர்ச்னா என்ன, அதனுடைய வகைகள், அதனுடைய கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கணும். அதனுடைய பாசிட்டிவிசம் அண்ட் போஸ்ட் பாசிட்டிவிட்டிக்கு அப்ரோச் டு ரிசர்ச் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கணும். தென் அப்புறம் என்னென்னா மெத்தட் ஆஃப் ரிசர்ச், ரிசர்ச்சில் என்னென்ன வகை, எக்ஸ்பெரிமெண்டல், டிஸ்கிரிப்டிவ், ஹிஸ்டாரிக்கல், அப்புறம் குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் ரிசர்ச் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். தென் ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச், ரிசர்ச்சை என்னென்ன மாதிரியாக கொண்டு போகணும், அதனுடைய படிநிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். தென் அப்புறம் தீசிஸ் ரைட்டிங், பிஹெச்டியோட ஃபைனல் அவுட்புட் வந்து ஒரு தீசிஸ், அதாவது ஒரு ரிசர்ச் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கணும், அதுதான் தீசிஸ் அப்படின்னா. அதை எப்படி எழுதுறது, அதுக்கப்புறம் ஒரு பிஹெச்டி முடிக்கணும்னா மினிமம் 2 ரிசர்ச் பேப்பர் ஒரு ரெப்யூட்டட் ஜேர்னல்ஸில் வச்சுருக்கணும். ஸோ அந்த ஆர்டிக்கிள் வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு கொடுக்குறது, அதை எப்படி எழுதுறது, அதனுடைய ஃபார்மேட் என்ன, அதனுடைய ஸ்டைல் என்ன, அதனுடைய ரெஃபரன்சிங் ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறது பார்க்குறது எல்லாமே இந்த யூனிட்டில் தான் வரும். ஸோ ரெஃபரன்சிங் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போதைக்கு நம்ம மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச்சர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து எம்எல்ஏ APA 7th எடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் சொசைட்டி கொடுத்த 7th எடிஷனோட ரெஃபரன்சிங் ஸ்டைலில் தான் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது என்னென்ன எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் ஈஸியாக இருக்கும். அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் ICT இன் ரிசர்ச், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி எப்படி ரிசர்ச்சுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். தென் அப்புறம் ரிசர்ச் எத்திக்ஸ், ரிசர்ச் வந்து எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது, ரிசர்ச்சினுடைய தொழில் தர்மம், அவ்வளோதான். சிம்பிளாக சொன்னால் ரிசர்ச்சை வந்து எப்படியெல்லாம் நீங்கள் நேர்மையாக பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ அடுத்த யூனிட் வந்து காம்ப்ரிஹென்ஷன். இந்த யூனிட்டில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே ஒரு 5 கொஸ்டின் கொடுப்பாங்க. ஸோ அந்த 5 கொஸ்டினுக்கு நீங்கள் அந்த பேராகிராஃப்லேருந்து ஆன்சர் எழுதணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் டேரெக்டாகவே அதிலே அந்த பேராகிராஃப்லேருந்து ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டெரக்டாக அந்த பேராகிராஃப்லேருந்து ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த யூனிட் வந்து ஈஸியாக 10 மார்க் எடுக்கிறதுக்கும் பயன்படும். அதே மாதிரி 10 மார்க்கை கவுத்து விடுறதுக்கு இந்த யூனிட் தான், இந்த ஒரு யூனிட்டே போகும். ஸோ அதனால் எப்போவுமே டஃப்பர் பார்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இந்த யூனிட்டையும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி இன்டெரக்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா இந்த யூனிட் ஈஸியாக அடிச்சிடும். ஸோ 4th யூனிட் என்னென்னா கம்யூனிகேஷன், எப்படி தொடர்பு கொள்வது, அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ கம்யூனிகேஷன், தொடர்புனா என்ன, தொடர்பு படுத்தி பேசுறதுன்னா என்ன, தென் டைப்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், தென் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்னன்னா வெர்பல் கம்யூனிகேஷன், நான் வெர்பல் கம்யூனிகேஷன், இன்ட்ராகல்ச்சுரல் அண்ட் குரூப் கம்யூனிகேஷன், ஒரு குழுவினுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் கிட்ட எப்படி பேசணும், ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற கம்யூனிகேஷனையும் இது வந்து கற்றுக்கணும். தென் பேரியர்ஸ் டு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் வந்து ஒரு தொடர்பை வந்து எதெல்லாம் வந்து தடைப்படுத்துது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கைடு கிட்ட பேசணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தடை செய்யும். ஸோ நீங்கள் செய்யாத வேலைகள், அப்புறம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பயம், ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேரியர்ஸ். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் மீட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா என்னென்ன பேரியர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கும், அப்புறம் உங்களுக்கு ஹார்ட்வேர் லேப்டாப் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பேரியர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பேரியர்ஸ் டு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். தென் மாஸ் மீடியா அண்ட் சொசைட்டி, ஸோ என்னென்ன வகையான மாஸ் மீடியாஸ் வந்து கம்யூனிகேஷனுக்கு உதவுது. ஸோ இப்போ நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே பிஹெச்டி லைஃப், ஸோ ரிசர்ச் லைஃப், எஜுகேஷன் எல்லாத்துக்குமே வந்து இப்போ நம்ம படிக்கிறதுக்கே யூடியூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுவுமே வந்து மாஸ் மீடியா தான். யூடியூப் இஸ் அ மாஸ் மீடியா அண்ட் சொசைட்டியல் கம்யூனிட்டி மீடியா தான். ஸோ அது எப்படி உங்களுடைய எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே ஒரு கம்யூனிகேஷனில் ஒரு முக்கியமான பார்ட். ஸோ தென் 5th யூனிட் வந்து மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட். இந்த யூனிட் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்குடைய வகைகள், அப்புறம் ஈஸியாக சொல்லணும்னா நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸ், கோட்ஸு, ரிலேஷன்ஷிப்பு, அதாவது உறவுகள், அதை மாதிரி, அதாவது அப்பா மகன் உறவு, இவங்களுக்கு இவங்க எந்த உறவு முறை, அது மாதிரியான பேசிக் ஜென்ரல் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் எல்லாமே இதில் வரும். ஸோ மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்க்கு வந்து RS அகர்வால்னு சொல்லிட்டு ஒரு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு ஒரு புக்கே இருக்குது. ஸோ அந்த புக் வந்து எல்லா ஆல் கைண்ட் ஆஃப் SSC, RRB அது மாதிரியான எல்லா எக்ஸாம்ஸுக்கும் அது பர்சனலாக நான் படித்து எனக்கு அது ஈஸியாக இருந்தது. அதை படித்து எனக்கு நிறைய மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் வந்து கிளியர் ஆகிருக்கு, ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த புக் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பை RS அகர்வால். ஸோ அடுத்து என்னென்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் லைக் ஃப்ராக்ஷன்ஸ், டைம், டிஸ்டன்ஸ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜஸ், ப்ராஃபிட், லாஸ், இன்ட்ரெஸ்ட், டிஸ்கவுண்ட், ஆவரேஜ், இது மாதிரியான டாபிக் எல்லாமே வந்து
மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்காது. பட் 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன மாதிரியான கொஸ்டின் கேட்கணுமோ அது எல்லாமே இந்த மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஜிக்கல் ரீசனிங், இது வந்து ஒரு டஃபஸ்ட் யூனிட் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதை வந்து நிறைய பேர் வந்து விட்டுருவாங்க, இந்த யூனிட்டை படிக்காமல் போயிடுவாங்க. ஆனால் அதை நம்ம அப்படி விடக்கூடாது. ஸோ என்னென்னா இதில் 5 கொஸ்டின் வருது அப்படின்னா 5ல் அட்லீஸ்ட் 4 கொஸ்டினாவது அடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். என்னென்னா சில டைம் கஷ்டமாக வரும், சில டைம் உங்களுக்கு ஈஸியாக வரும். அப்போ நீங்கள் வந்து இந்த யூனிட்டை டச் பண்ணியிருந்தால் தான் அட்லீஸ்ட் 3-4 கொஸ்டின்ஸாவது இந்த யூனிட்டில் அடிக்க முடியும். ஸோ இதில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்கியூமெண்ட்ஸ்னா என்ன, ஆர்கியூமெண்ட்ஸ் அப்போ எப்படியெல்லாம் ஆர்கியூமெண்ட்ஸினுடைய வகைகள், அப்புறம் அதனுடைய ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் ப்ரொபோர்ஷன், மூட் அண்ட் ஃபிகர்ஸு, ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல், ஃபேலசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் லாஜிக்கில் முக்கியமான விஷயம். அப்புறம் லாங்குவேஜை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், கனோட்டேஷன், டெனோட்டேஷன் டேர்ம்ஸு, அப்புறம் கிளாசிக்கல் ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து முக்கியமான டாபிக். கிளாசிக்கல் ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அது முக்கியமான ஒரு டாபிக். அதிகப்படியான ரிப்பீட்டடான கொஸ்டின் வந்து கிளாசிக்கல் ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன். தென் எவாலுவேஷன் அண்ட் டிஸ்டிங்விஷன் டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் அப்ரோச். அதாவது இண்டக்டிவ் அப்ரோச்னா தெரிஞ்சதுலேருந்து தெரியாததை கொண்டு போகிறது வந்து இண்டக்டிவ் அப்ரோச், தெரியாததுலேருந்து தெரிஞ்சதை கொண்டு வர்றது வந்து டிடக்டிவ் அப்ரோச். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அப்படிங்கிறத பார்க்குறது வந்து லாஜிக்கல் ரீசனில் பார்க்கலாம். தென் அனலாஜிஸ், வென் டயக்ராம் கொடுத்து ஆன்சர் கேட்குறது. அப்புறம் இந்தியன் லாஜிக், மோஸ்ட்டாக அந்த பிராமணாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பர்செப்ஷன், இன்ஃபரன்ஸ், கம்பேரிசன், வெர்பல் டெஸ்டிமோனி, இம்ப்ளிகேஷன், நான் அப்ரிஹென்ஷன், இது மாதிரியான சான்ஸ்கிரிட், அதாவது இதெல்லாம் வந்து ஓல்டு வேதிக் லாஜிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் அனுமானம் அப்படிங்கிறத நமக்கு அதிகப்படியாக தெரியும், எப்படியெல்லாம் இன்ஃபரன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் தான், பட் ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூசபிளாக இருக்கும். ஸோ நான் சிம்பிளிஃபை பண்ணி ஃபர்தர் வீடியோஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா இன்டர்பிரேஷன், ஒரு ஈஸியரான யூனிட்டு. இதில் மோஸ்ட்லி என்ன கேட்பாங்கன்னா, ஒரு பார் சார்ட்டு, ஒரு ஹிஸ்டோகிராம் அல்லது ஒரு பை சார்ட்டு அல்லது ஒரு டேபிளோ இல்லைன்னா ஒரு லைன் கிராஃபோ கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க, இன்டர்பிரேட் பண்ணி கேட்பாங்க. ஸோ ஆனால் அதை மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, இதில் வேறு சில கொஸ்டின்ஸ் கொடுத்து டேரெக்டாக ஆன்சர்ஸும் ஆகும் கேட்கலாம். ஸோ அதனால் எப்படி வேணால் வரும் இந்த யூனிட். ஆனால் இது வந்து மோஸ்ட்டாக எல்லாமே ஒரு சார்ட்டு கொடுத்து அதுலேருந்து ஆன்சர் கேட்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஈஸியான ஒரு டாபிக். இதுக்கு என்னென்னா, நீங்கள் அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த யூனிட் வந்து 5 கொஸ்டின் ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அதாவது ஐசிடி. எல்லா யூனிட்லேயுமே ஐசிடியை பற்றி ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கும். ஆனால் ஐசிடிங்கிறது செப்பரேட்டாகவே ஒரு யூனிட் வச்சுருக்காங்க. இதில் என்னென்ன அப்படின்னா, ஐசிடியினுடைய ஜென்ரல் அப்ரிவேஷன், அப்புறம் டெர்மினாலஜி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் என்னென்ன உள்ள இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸை வந்து நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்டர்நெட்டு, இன்ட்ராநெட்டு, இமெயிலு, அப்புறம் ஆடியோ வீடியோ கான்ஃபரன்சிங், அதை பற்றியான, அதாவது எஜுகேஷனுக்கு தேவையான ஐசிடியை பற்றி என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த யூனிட்டில். தென் டிஜிட்டல், ஹையர் எஜுகேஷனில் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்குது. இப்போ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்குது, அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் வந்துச்சு. அப்புறம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் உங்களுக்கு வந்து கொஸ்டின் அசஸ்மெண்ட்டு கொடுப்பாங்க, அதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன். தென் அப்புறம் ஐசிடி அண்ட் கவர்னன்ஸ், ஐசிடி எப்படி கவர்மெண்ட் மூலிமா இதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தென் பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்டல் யூனிட். இந்த யூனிட் வந்து மோஸ்ட்டாக ஜென்ரல் நாலேஜ் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ இந்த யூனிட் ஒரு ஈஸியான யூனிட். அண்ட் நீங்கள் வந்து டே டு டே நியூஸ் பேப்பர் அதிகமாக படித்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டை வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ இந்த யூனிட்டில் என்னென்ன இருக்குன்னா, மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதை எப்போ அச்சீவ் பண்ணுவோம், எங்கே சொன்னாங்க, அப்புறம் அந்த கோல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த யூனிட்டில் முக்கியமான விஷயம். தென் அப்புறம் வந்து ஜென்ரலாக ஹியூமன் அண்ட் என்விரான்மெண்டல் இன்ட்ராக்ஷன், மக்களும் சுற்றுச்சூழலும் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, மக்கள் எப்படி இந்த சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த யூனிட்ல முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூ, சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள், அதாவது லோக்கல் லெவல், ரீஜன் லெவல், அப்புறம் குளோபல் லெவலில் என்னென்ன ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே வந்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் வந்து கிளைமேட் சேஞ்ச் அண்ட் இட் சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் டைமென்ஷன், அதாவது சோஷியோ எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸில் கிளைமேட் சேஞ்ச் வந்து எப்படி இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த பொல்யூஷன் அப்படின்னா அந்த ரிசல்ட், பொல்யூட்டன்ஸ் அப்படின்னா எது அந்த பொல்யூஷனை காஸ் பண்ணுதோ அதுதான் பொல்யூட்டன், அது எப்படி ஹியூமனோட ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது இந்த யூனிட்ல முக்கியமான ஒரு விஷயம். தென் அப்புறம் வந்து நேச்சுரல் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸில் வந்து சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, சாயில், ஹைட்ரோஜியோ தெர்மல்,
தென் பயோமாஸ், நியூக்ளியர் எனர்ஜி, ஃபாரஸ்ட் எனர்ஜி, இது எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த ரிசோர்ஸஸினுடைய ஜென்ரல் நாலேஜ் நீங்கள் ஜிகே படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த யூனிட் மோஸ்ட்டாக. தென் அப்புறம் நேச்சுரல் ஹசார்ட் அண்ட் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். தென் அப்புறம் வந்து இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் வந்து நேஷ்னல் பார்க் இருக்குது, அப்புறம் ராம்சார் வெட்லேண்ட் சைட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் அது சிலபஸில் இல்லை, பட் அதில் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ தென் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அப்புறம் டைகர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அது மாதிரியான என்விரான்மெண்டலில் பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் என்னென்ன இருக்கோ அது இதெல்லாமே படிச்சுக்கோங்க. தென் அப்புறம் இன்டர்நேஷ்னல் நடக்கக்கூடிய சம்மிட் லைக் Montreal Protocol, Rio Summit, Convention on Biodiversity, Kyoto Protocol, Paris Agreement, International Solar Alliances. ஸோ இது மாதிரியான இன்டர்நேஷ்னல் சம்மிட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். தென் ஃபைனல் யூனிட் வந்து ஹையர் எஜுகேஷன். ஸோ இந்த யூனிட்டில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா கண்டெம்பரரி ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் வந்து எப்படி சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தது, சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்குற எஜுகேஷன் சிஸ்டம் வந்து யார் கொடுத்தது, லைக் இப்போ நம்ம படிக்கிறது வந்து மெக்காலே கொடுத்த எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான எஜுகேஷன் கமிஷன்ஸ் வந்துச்சு, கோத்தாரி கமிஷன் வந்துச்சு, அப்புறம் ராதாகிருஷ்ணன் கமிஷன் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான எஜுகேஷன் கமிஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து ஈஸியாக நம்ம வந்து கிளியர் பண்ணணும். ஸோ இதில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா வேல்யூ எஜுகேஷன், ஸ்கில் பேஸ்டு டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்ஸ், அப்புறம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸை பற்றி பார்த்துங்க. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் என்னென்ன இருக்குது, அது எப்படி கவர்னன்ஸ் ஆகுது, இந்தியா கவர்மெண்ட் எப்படி அதை மேனேஜ் பண்ணுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒரு ஈஸியான யூனிட்டாக வந்து அவ்வளோதான். ஸோ டோட்டலாக 10 யூனிட்ஸ். ஸோ ஈச் யூனிட்லேருந்து 5 கொஸ்டின்ஸ் வரலாம், வராமலும் அதிகமாகவும் வரலாம், கம்மியாகவும் வரலாம். ஸோ எல்லா யூனிட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். சில யூனிட் ஈஸியாக வரும், சில யூனிட் டஃப்பாக வரும். ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்கன்னா 100 மார்க்ஸ் இந்த ஃபஸ்ட் பேப்பர்லேருந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இஃப் யூனிட் உங்களுக்கு வேணால் ஏதாவது டவுட்ஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா என்னோட இமெயிலுக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் நம்மகிட்ட டெலகிராம் சேனல் இருக்குது, அந்த சேனலில் வந்து டெய்லி கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ் வரும், அதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபர்தராக ரெகுலராக வீடியோஸ் வரும், ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பரோட டாபிக்ஸ் ரிலேட்டடாகும். ஸோ கைண்ட்லி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.